அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமானுக்கு 1000 விரத நாட்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா மகரமா தெரிகிற இந்த மகா சிவராத்திரி ரொம்ப முக்கியமானது. மாதம் மாதம் சிவராத்திரி வந்துதான் இருக்குங்க. ஆனா இந்த மாசத்தை வர மகா சிவராத்திரி தான் நம்ம சிவபெருமானுக்கு சிறப்பா கொண்டாடுறோம். சிவபெருமானுக்கு அதீத சக்தி வாய்ந்த நாள் தாங்க இந்த மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில நாம சிவபெருமான் கிட்ட என்ன வேண்டி விரதம் இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும்ன்றது நம்பிக்கை மட்டுமே இல்லாம இதுதான் நடைமுறையா வந்துருக்கு. நிறைய பேருக்கு பழித்தும் இருக்கு. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க எப்படி விரதம் மேற்கொள்ளணும், எந்த மாதிரியான விரதம் இருக்கணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க அதை தெளிவா கேட்டு நீங்க உங்க விரதத்தை மேற்கொள்ளலாம். சிவனுக்கு நீங்க அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும், காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் நீங்க எப்படி முடிக்கணும்ன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லின்னு வரேன். நீங்க அதை நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. சிவபெருமானுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு முக்கியமான விரத நாள். அந்த விரதத்தை நீங்க எப்படி மேற்கொள்ளணும், நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சிவபெருமானோட லிங்க உருவம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அபிஷேகம் பண்றது, பூ வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அவர்கிட்ட நீங்க முறையிடுங்க. தீபம் ஏத்துறது இந்த மாதிரி பண்ணிட்டு சிவபெருமான் கிட்ட நீங்க முறையிடலாம். சிவபெருமானே, உனக்கு நான் பூஜை ஆரம்பிச்சிருக்கேன், இந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேண்டுதல சிவபெருமானுக்கு நீங்க வச்சுட்டு அன்றாட உங்க வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்க வடிவம் இல்ல, என்கிட்ட போட்டோ தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை அழகா தொடச்சி சந்திர குங்குமம் இட்டு பூ போட்டு நீங்க விரதத்தை தொடங்கலாம். இல்லை என்கிட்ட போட்டோ இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அம்பாள் வந்து சிவன் ஸ்வரூபம் தான். அந்த அம்பாளுக்கு நீங்க பொட்டுலாம் வச்சு தீபம் ஏத்தி நீங்க அந்த பூஜையை மேற்கொள்ளலாம். அன்று தினம் என்னால் அபிஷேகம் பண்ண முடியாத சுவாமிக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் நீங்க தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அன்று நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி விரதம் இருக்கணும், எந்த மாதிரி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றது நிறைய பேர் சந்தேகம் இருக்கு. முதல்ல நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோங்க. வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள் இவங்களாம் கண்டிப்பா விரதம் இருக்க வேண்டாம். ஏன்னா உங்களை நம்பி ஒரு உயிர் இருக்கு. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பி ஒரு உயிர் இருக்கு. அதனால நீங்க விரதம் நீங்க சிரமப்பட வேணாம். வயசானவங்களுக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ, என்னால முடியும், இந்த அளவு முடியும், விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சா மட்டும் விரதம் இருங்க. அப்படி விரதம் இருந்து மறுநாள் பெட்ல சேர்க்கிற மாதிரி எதுவும் வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் தான் முக்கியம். அதனால என்னால முடியும்ன்றது மட்டும் நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். உடம்ப வருத்தின்னு நம்ம அடுத்த ஹாஸ்பிட்டல் போய் இருக்கிறதுல அது எந்த ஒரு பலனும் கிடையாதுங்க. சிவபெருமான 1 மணி நேரம் உள்ளல்வ நினைச்சு விரதம் இருந்தாலும் அது விரதம் தான். அதனால நீங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த விரதத்தை நீங்க மேற்கொள்ளும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பூஜை முறைகள் எப்படி பண்ணுறதை நான் சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்காங்க. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுல இருந்தே சிவபெருமானுக்கு நாங்க எந்த மாதிரி பூஜை முறைகள் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு போனா அங்க நாங்க எப்படி அந்த விரதத்தை மேற்கொள்ளணும், எப்படி நாங்க பூஜை பண்ண கேட்குறீங்க. அதனால உங்க 2 பேருக்குமே தனித்தனியா முறையை சொல்ற, தெளிவா கேட்டுக்கோங்க. முதல்ல ஆலயத்துக்கு போய் எப்படி விரதத்தை நீங்க மேற்கொள்ளணுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். சராசரியா நீ காலையில் நீங்க உங்க வீட்டு பூஜைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு நீங்க போவீங்க. கோயிலுக்கு போறவங்க ஈவினிங் டைம்ல நீங்க கண்டிப்பா கோயிலுக்கு போவீங்க. முக்கியமா சிவன் கோயில பாத்தீங்கன்னா இந்த 4 கால பூஜை தாங்க நடக்கும். அந்த 4 கால பூஜைகள்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நான் அதை பத்தி சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல் கால பூஜை பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் வந்து சிவபெருமான பூஜை பண்ணுவாரு. அதுதான் முதல் கால பூஜை சொல்லுவாங்க. 2வது கால பூஜை பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்து சிவபெருமான பூஜை பண்ணுவாரு. 2ஆம் காலம் பூஜை. 3ஆம் காலம் பூஜை பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து பூஜை பண்ணுவாங்க சிவபெருமான. 4ஆம் கால பூஜை பாத்தீங்கன்னா தேவர்களும் ரிஷிகளும் நம்ம மாதிரி மனிதர்களும் எல்லாருமே பார்க்க வேண்டிய காலம் தான் இந்த 4ஆம் கால பூஜை. இந்த முக்கியமா 4 கால பூஜை தான் எல்லா சிவன் கோயிலும் நடக்குங்க. உங்க அருகாமையில் இருக்க கோயில்ல போயிட்டு சிவபெருமானுக்கு 4 கால பூஜை எப்ப நடக்கும்ன்ற விவரத்தை நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா சில கோயில பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு, சில கோயில 7 மணிக்கு, சில கோயில 8 மணிக்கு பண்ணுவாங்க. அது எப்பன்னு தெரிஞ்சுங்கன்னா நீங்க அந்த முதல் கால பூஜையிலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதனால நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு போயாச்சு, அபிஷேகம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப கோயில பிரசாதம் கொடுக்கும் போது அதை சாப்பிடலாமா வேண்டாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா விரத நாட்கள்ல சுவாமி கோயில பிரசாதம் கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடலாம். அதை வந்து சாப்பாடா சாப்பிடாம பிரசாதமா துளி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்ல நான் விரதம் தான் இருப்பேன், ஃபுல்லாவே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரசாதம் நீங்க தவிர்த்துடலாம். அதனால தப்பு கிடையாது. நீங்க சாப்பிட்டாலும் தப்பு இல்லை, சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. ஆனா நம்ம சிவபெருமானுக்கு முக்கியமா விரதம் கண்டிப்பா இருக்கும். நான் வீட்டுல இருந்த பிறகு இந்த சிவராத்திரி பூஜை விரதம் மேற்கொள்ள போறேன்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட லிங்கம் இருந்ததுன்னா 4 காலம் அபிஷேகம் நீங்க பண்ணலாம். அந்த 4 காலம் தேவையான பொருட்களை வந்து நீங்க முன்னாடி சேகரிச்சு வச்சுக்கோங்க. உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. அதுக்குண்டான பூ, அபிஷேக பொருட்கள் எல்லாமே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் நீங்க அபிஷேகம் பண்ணி
தூப தீப நைவேத்தியெல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு காலத்துக்கும் நீங்கள் கேப் விட்டு நீங்கள் அந்த பூஜை பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து லிங்கம் இல்லை, வெறும் படம் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த படத்துக்கு ஒரு வாட்டி பொட்டு மட்டும் மாற்றிட்டு ஒரு பூ வச்சுட்டு 4 காலத்துக்கும் ஒரு பூவை மட்டும் நீங்கள் மாற்றிட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். 4 காலத்துக்கும் ஒவ்வொரு காலமும் பூ வச்சுட்டு அர்ச்சனை பண்ணி பூ விட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. இந்த 4 கால பூஜை இதை நான் எந்த மணிக்கு பண்ணணும், எத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு காலத்துக்கும் 2 மணி நேரம் இடைவெளி விடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் காலம், அதோட பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு 2ஆம் காலமாக பண்ணுங்க. அப்போ 2 மணி நேரம் கேப் இருக்கும். உடனே 3ஆம் காலம் பார்த்தீங்கன்னா 11:45க்கு ஆரம்பிக்கணும். ஏன் இந்த 11:45க்குன்னா அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா 11:45க்கு லிங்கோத்பவருக்கு பூஜை பண்ணுறாங்க. ஏன் லிங்கோத்பவர்னு பார்த்தீங்கன்னா ஆதி மந்தமும் இல்லாம ஒருத்தவர் தான் அந்த லிங்கோத்பவர். அவர் பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் இருப்பார். அந்த நேரத்துல தான் வந்து அம்பாள் வந்து சிவபெருமான பூஜை பண்றா. ஸோ இந்த ஒரு காலம் மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற காலம் கூட நீங்க எந்த டைம்ல பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா இந்த 3ஆம் காலம் மட்டும் 11:45 to 12:30க்குள்ள நீங்க இந்த பூஜையை பண்ணி முடிச்சிருங்க. நீங்க மற்ற டைம்ல கூட தூங்கிட்டா கூட பரவாயில்ல. இந்த டைம் தூங்காம அம்பாள் பூஜை பண்ண சிவபெருமானை நீங்க கண்டிப்பா வணங்குனீங்கன்னா சகலாவித செல்வங்களும் உங்களை வந்து சேரும்ன்றது கண்டிப்பா. நீங்க பூஜை பண்ணீங்கன்னா எல்லா வித செல்வங்களும் உங்களை வந்து சேர்ந்து கண்டிப்பா நடக்கும். அதனால இந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. 4ஆம் கால பூஜை வந்து நீங்க ஒரு 3 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் 2 மணி நேரம் டைம் இடைவெளி விட்டு நீங்க இந்த பூஜை பண்ணீங்கன்னா சிறப்பான ஒரு சிவராத்திரியா உங்களுக்கு கண்டிப்பா அமையுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் கால பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி சிவபெருமான்கிட்ட வச்சுட்டு நீங்க அன்னைக்கு வணங்கிட்டு அந்த சிவராத்திரி வழிபாடை நீங்க அதோட வந்து நிறுத்திடலாம். நம்ம சிவராத்திரி பூஜை எல்லாம் பண்ணிட்டோம், விரதம் இருந்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா சில பேர் அந்த ஒரு சில தவறுகள் எல்லாம் பண்றீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தூங்குறது தாங்க. நம்ம கோயிலை முடிச்சுட்டு உடனே வீட்டுல போய் தூங்கிடுறோம். அது தூங்கவே கூடாது. ஸோ சிவராத்திரியோட முழு பலன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 6 மணிக்கு தீபம் ஏற்றிங்களா காலையில், ஈவினிங் 6 மணிக்கு அந்த தீபம் ஏற்றி வச்சா மட்டும்தான் அந்த சிவராத்திரி இத்தனை நாள் நீங்கள் கடுமையாக விரதம் இருந்து எல்லாம் பண்ணதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சிவபெருமான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆட்கொண்டதுனால உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வராது. தயவுசெய்து தூங்காமல் அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு முழு பலன் வந்து தீரும். தவிர தயவு செய்து தூங்கவே தூங்காதீங்க. இதை நான் உங்ககிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். சிவராத்திரி விரதம் மேற்கொள்றவங்க கண்டிப்பாக 3 பேர்கிட்ட நம்ம வந்து உத்தரவு வாங்கணும். அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் கிட்ட நீங்கள் வந்து பிள்ளையார் கொட்டி தோப்புக்காரன் போட்டு இந்த மாதிரி நான் விரதம் ஆரம்பிக்க போறேன்ட்டு முதல்ல நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும். 2வது பார்த்தீங்கன்னா நம்ம குலத்தை காக்கிற தெய்வம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தாங்க. அந்த குலதெய்வத்திட்ட நான் கண்டிப்பாக உத்தரவு கேட்கணும். குலதெய்வமே நான் அந்த மாதிரி சிவராத்திரி விரதம் இருக்க போகிறேன், எனக்கு எந்த இடையூறு வராமல் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்திட்ட 2வது உத்தரவு கேட்க போகிறோம். 3வது பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட பாதியா இருக்கிற அந்த பார்வதி தேவிகிட்ட நமக்கு சொல்ல போறேன். இந்த மாதிரி உங்க ஆத்துக்காரர்கிட்ட நான் வந்து விரதம் மேற்கொள்ள போறேன், நீங்களும் எனக்கு துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 பேர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் 4வதா நீங்க சிவபெருமான் கிட்டே நீங்க வந்து உங்களோட கோரிக்கையை நீங்க வைக்கணும். கண்டிப்பா இதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த விரத நேரத்துல சில முக்கியமான விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே பாத்தீங்கன்னா சிவ வம்சமான நம்ம சைவ வம்சமான ருத்ராட்சம் நம்ம எல்லாருமே அணிவிச்சிருப்போங்க. அந்த ருத்ராட்சத்தை இந்த 11:45 to 12:30க்குள்ள, நான் சொல்றது நைட்டு மிட் நைட் சொல்றேன், அந்த நேரத்தில் அதை அவிழ்த்து அதுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ண சிவபெருமான் அபிஷேகம் பண்ணுவோம், அதுக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணலாம். எது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சாலக்கிராமம், ருத்ராட்சம், சங்கு, ஜபமாலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணி இதை நீங்கள் அணிவிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ இதை வந்து முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக அதை கடைப்பிடிங்க. தீட்சை வாங்கணும்னா நீங்கள் என்ன தீட்சை வாங்கி அந்த ருத்ராட்சத்தை போட்டிங்களோ அதை சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி தீட்சை வாங்காதவங்க நார்மலாக ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு 3 வாட்டி சொல்லி அந்த பஞ்சாட்ச மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து ருத்ராட்சத்தை மாட்டிக்கலாம், அணிவிச்சுக்கலாம். அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம். நம்ம யூடியூப் சார்பாக அன்னைக்கு சிவன் டாலர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ அந்த பூஜையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை அது. அதனால அந்த சிவன் டாலர் நாங்கள் சிவனுக்கு ஒவ்வொரு காலம் பூஜை பண்ணும்போது அந்த சிவன் டாலர் வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் விபூதியோட சேர்த்து அனுப்ப போகிறோம். ஸோ அதனால கண்டிப்பாக அந்த பூஜை மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நம்மளோட சிவராத்திரி. ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக விரதம் இருந்து உங்களால் போன வருஷம் எதுவும் நடக்கலையோ அது கண்டிப்பாக அந்த வருஷம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஸோ அந்த நம்பிக்கையாக நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சொல்லிட்டே இருங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.